இந்தியாவின் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் சர்வதேச உறவுகள் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே சமநிலையை உருவாக்குகின்றன. இந்தியா இரு நாடுகளின் சர்வதேச கலந்தாய்வில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது என்பதுடன் இது அனைத்துலகப் பார்வையை ஈர்க்கும் திறனைக் கொண்டது. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் போர்க்கவசங்கள் இந்தியாவில் விழாவுக்காக வருவது உலகின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இதுவே இரு நாடுகளின் உறவுகளை மேம்படுத்தும் வாய்ப்பு மற்றும் இந்தியாவின் மோதல் திறனையும் வெளிப்படுத்துகிறது. இந்தியாவில் நடைபெற்ற ஏரோ இந்தியா 25 நிகழ்வில் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே நேரடி மோதல் நிகழ்ந்தது. இந்த நிகழ்வு இரு நாடுகளின் தொழில்நுட்ப திறன்களைக் காட்டும் ஒரு அரிய வாய்ப்பு என்பதால் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு ரஷ்யாவின் சுகோயி சு-57 மற்றும் அமெரிக்க எப்-35 போர் விமானங்களில் எது மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதற்கான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் இரு விமானங்களின் திறமைகள் மற்றும் சவால்களை குறித்து ஆராய்வது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சுகோயி சு-57 வெறும் 10 வினாடிகளில் சிகரத்திற்கு உயர்ந்து அதிக வேகத்தில் பறக்க முடியும் என்பது அதன் முன்னணி திறனாகும். இது சண்டை மைதானத்தில் வெற்றி பெறுவதற்கான அடிப்படையான அம்சமாக உள்ளது. சுகோயி சு-57 இன் A-41 என்ஜின் அதன் சராசரி வேகத்தை 2 மடங்கு உயர்த்துகிறது. இது புலனாய்வில் அதிவேகம் மற்றும் திறமை கொண்டதாக விமானத்தின் சரியான செயல்பாடுகளை உறுதி செய்கிறது. எப்-35 மற்றும் சுகோயி சு-57 போன்ற போர் விமானங்கள் உலகளவில் மிகவும் மேம்பட்டதாக இருக்கின்றன. இந்த பறவைகள் இரு நாடுகளின் பொருத்தங்களை வெளிப்படுத்துவதுடன் உலகளாவிய பாதுகாப்புக்கு ஒரு அடிப்படையாக செயல்படுகிறது. இந்தியா தனது 3வது தலைமுறை பறவைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. இதற்கான முதல் மாதிரியை 2028 இல் உருவாக்க திட்டமிட்டுள்ளது என்பதால் புதிய தொழில்நுட்பங்களை அடிப்படையாகக் கொண்டு இந்தியா குதூவளர்ச்சி அடைகிறது. இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு எதிராக தனது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக புதிய தலைமுறை பறவைகள் வாங்குவதன் அவசியத்தை உணர்கிறது. இது இந்தியாவின் பாதுகாப்பு ஆற்றலை விருத்தி செய்யும் ஒரு முக்கிய கண்ணோட்டமாகும். ஏசு-57 மற்றும் எப்-35 இன் வேகம் மற்றும் விலை குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது. ஏசு-57 இன் வேகம் ஒரு மணி நேரத்திற்கு 2600 கிலோமீட்டர் ஆகவும் எப்-35 இன் வேகம் ஒரு மணி நேரத்திற்கு 2000 கிலோமீட்டர் ஆகவும் இருக்கும். இது இரண்டு விமானங்களின் மோதல் திறனை வெளிப்படுத்துகிறது. ரஷ்யா இந்தியாவுக்கு ஏசு-57 இன் சக்திவாய்ந்த என்ஜின்களை வழங்க முன்வந்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவின் என்ஜின் ஒப்பந்தத்தை கைவிட வாய்ப்பு உருவாகியுள்ளது. இது இந்தியாவின் பாதுகாப்புத் துறைக்கு புதிய பரிமாணங்களை உருவாக்குகிறது. இந்த அரசு ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே பரபரப்பான யுத்த விமான ஒப்பந்தத்தை தீர்மானிக்க வேண்டுமென கூறுகின்றது. இந்தியாவுக்கு எது சிறந்தது என்பது குறித்த கருத்துக்கள் கேறப்பட்டு வருகின்றன. இது நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்புக்கான முக்கிய முடிவுகளை எடுக்க இனிதே உதவும்.